பெரியார் அவர்கள் முன்னிலையில் பாடிய அனுபவம், தந்தை பெரியார் அவர்களோடு பழகிய அனுபவம், அதை பற்றி சொல்லுங்களேன். பெரியார் அவர்கள் பெரும் பகுதி நாகூர் பகுதிகளுக்கு வந்தா நான் அவசியம் கலந்து கொள்கின்ற பழக்கம். ஒரு முறை பெரியார் அவர்களை நாகூருக்கு அழைத்திருந்தேன். ஏன்னா சின்ன வயசுலேயே என் மேல ரொம்ப அன்பு பெரியார் அவர்களுக்கு. விளம்பரங்கள் எல்லாம் செய்தாகிவிட்டது. ஆனால் ஒரு பகுதியினர் நாகூர் அந்த பப்ளிக் ரோடுக்கு வலது பக்கத்துல மரியாதைக்குரிய இந்துக்கள் வீடு, இடது பக்கத்துல முஸ்லிம்கள் வீடு. அப்ப ஒரு பகுதியினர்கள் நாத்திகர் எங்களுடைய பகுதிக்கு வரக்கூடாது என்று கயிறு கட்டி விட்டார்கள் ஒவ்வொரு தெருவுலையும். முஸ்லிம் பகுதியில் உள்ள பெரியார்கள், ஹனீஃபா நீ கவலைப்படாத, நம்ம தெரு பக்கத்துல எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு அப்படின்ட்டு ஐயாவோட நெடுஞ்செடியனும் நாவலரும் வந்திருந்தார்கள். நான் எங்கள் பகுதி முஸ்லிம்கள் பகுதி எல்லா போகாத இடம் ஒரு சந்து பொந்து விடாம அழைச்சிட்டு போனேன். கூட்டம் நிறைய கூடி விட்டது. அது மறக்க முடியாதது. கடைசி வரையில் என் மீது அன்புதான். எனக்கு என்னுடைய ஆறு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்எல்சி பதவி தந்தார்கள். அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். ஐயா அவர்களை பார்ப்பதற்கு நானும் என்னுடைய பாலிய நண்பர் AK அப்துல் சமத் அவர்களும் மருத்துவமனைக்கு சென்று ஒரு பெரிய ரோஜா மாலைய போட்டேன். நான் வர்றத வீரமணி அவர்கள் பார்த்து விட்டு, ஐயா நாகூர் அணிபான வருது அப்படின்னு சொன்னார். எங்க 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 நான் கிட்ட போனேன். என்ன அப்படி கட்டி அணைச்சு. ஏன்னா நான் சின்ன வயதில் இருந்து என் மீது அன்பு கொண்டவர்கள் பெரியார் அவர்கள். நான் சொன்னேன், ஐயா எனக்கு எம்எல்சி பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்படியா, உங்களுக்கு எப்போவே கிடைக்கணும், இப்போது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், நீங்க என் வயசுக்கு இருப்பீங்க. அப்போ பெரியார்ட்ட இருந்து விடைபெற்று கொண்டு இப்படி வரும்போது மணியம்மா கூப்பிடுச்சு, ஐயா அனிபா ஐயா இங்க வாங்க. ஐயா வாழ்த்தினார் பாருங்க, என் வயசுக்கு இருப்பீங்கன்னு வாழ்த்தினார்ல. யாரையும் இப்படி வாழ்த்தியது இல்லை. உங்க மீது உள்ள அன்பு நல்ல விஷயம், ரொம்ப நன்றிமா அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சம்பவம், மாயவரத்திலிருந்து என் ஊரை தாண்டி தான் நாகப்பட்டினம் போகணும். நாகப்பட்டினமும் நாகூரும் ஒரே முனிசிபாலிட்டி தான். போற வழியில நாகூர்ல பப்ளிக் ரோட்லயே காரை நிறுத்தி அங்கு உள்ளவர்கள்லாம் கூடி விடுவார்கள். யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு அனிபாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு பப்ளிக் ரோட்ல இருந்து 2வது தெரு வந்தவர்கள், அனிபா பெரியார் வந்திருக்காங்க வாங்க. நாங்க வந்ததோட அவர்களோட வந்த நண்பர்களெல்லாம், ஐயா நாகூர் அனிபாவுக்கு ஒளிபெருக்கியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்தி மணிப்பரிசை எடுப்பார்கள். அந்த மணிப்பரிசை உதறி 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 ₹1, அந்த காலத்தில் வெள்ளி ரூபா, அதை தருவார்கள். பல பேர்கள் தனக்கு தரமாட்டாரா அப்படின்னு நினைக்கிற காலமும் உண்டு. அந்த அளவுக்கு மீது அன்பு. அப்புறம் இறுதி நாளத்துல நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிய காயிதே மில்லத் அவர்கள் இறந்த நேரத்தில் நியூ காலேஜில் மக்களுடைய பார்வைக்காக அவர்களுடைய சடலத்தை வைத்திருக்கிறார்கள்.
பெரும் கூட்டம். நான் யதார்த்தமா அப்படி பப்ளிக் ரோட பாத்துட்டேன். பெரியாருடைய வேன் வந்து நிக்குது. ரொம்ப வேகமா ஓடி போய், ஐயா நான் நாகூர் அனிஃபா வந்திருக்கேன். அப்படியா அப்படியா, இங்க வாங்க தங்கம், இப்படி வாங்க தங்கம். நானும் வீரமணியும் பெரியார வேன்ல இருந்து இறக்குறான். எந்த நிலையில அவர்கள் இருந்தார்கள் தான் முக்கியம். ஒரு டின்ல பைப்பு போட்டு ஒரு பக்கத்துல சொருவி அவர்கள் சிறுநீர் கழிக்கும் போது அந்த டின்ல விழுவுது. அதையும் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாரு. ஐயா அவர்களை நானும் வீரமணி அணைச்சு அங்க நீ காலேஜுக்கு கொண்டு போறோம். போற வழியில அவர்களுடைய அந்த இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் வைத்திருந்த ஒரு பற்று. தம்பி, யாரு காகிதம் இல்லத்த தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பி போயிட்டீங்களா? இந்த மக்களை யாரு காப்பாத்துறது, இந்த மக்களை யாரு காப்பாத்துறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த அளவுக்கு பெரியாரு முஸ்லிம் மக்களிடத்திலையும் மற்றவர்கள்ட்டையும் ரொம்ப பாசத்தை கொட்டக்கூடியவர்.